ஸோ இந்த வீடியோவில் கொண்டைக்கடலையை வச்சு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக கட்லெட்டு உருளைக்கிழங்கு மட்டும்தான் நம்ம சேர்ப்போம். ஸோ கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதுக்காக நான் கொண்டைக்கடலையை நைட்டே ஊற வச்சு அப்புறம் காலையில் அதை அவிச்சிட்டேன். அவிச்சு அதை இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அப்புறம் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பிரெட் க்ரம்ப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட மிளகாய், கொத்தமல்லி கீரை, கொஞ்சம் புதினா எல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி வெள்ளைப்பூடு, உப்புலாம் போட்டு இந்த கொண்டைக்கடலை அரைச்ச கொண்டைக்கடலையோட அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதை சின்ன சின்னதாக தட்டி வச்சுருக்கேன். வடை மாதிரி தட்டியிருக்கேன். அப்புறம் உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம முட்டையை அடித்து வச்சுருக்கேன். ஸோ முட்டையில் கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் பிரெட் க்ரம்ப்ஸில் அதை பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கொண்டைக்கடலை ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் சேர்த்து கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு சத்தாகவும் இருக்கும். அது பிள்ளைகளுக்கு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த புரதம் குழந்தைகளுக்கு ரொம்ப அவசியமானது. அவங்களுக்கு அது பில்டிங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நல்ல அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப அதிகமாக அது உதவி செய்யும். அது இல்லாமல் அதில் ஃபைபர் இருக்குது, நார்ச்சத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு பவல் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைஜஷன்லாம் ரொம்ப ஈஸியாகி அவங்களுக்கு எதுவும் இது இல்லாமல் நல்ல ஈஸியாக அவங்களுக்கு டெஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நான் பிரெட் க்ரம்ப்ஸில் பிரட்டி வச்சுருக்கேன். முட்டையில் போட்டு முக்கி எடுத்து பிரெட் க்ரம்ப்ஸில் 2 பக்கமும் பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அது. அப்புறம் எண்ணெயை வச்சு சூடான உடனே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுக்கும்போது நீங்கள் பார்த்து எடுங்க, ரொம்ப கரிஞ்சிடாமல் மிதமான தீயில் வச்சு எடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த இதை. அவ்வளோதான்.